டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கு, பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்குங்க. ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. சுகர்னாலே எனக்கு ஒரு டயர்ட் இருந்துகிட்டே இருக்கு, நரம்புகள் பாதிப்பு, கால் பாத எரிச்சல், இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டா இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னதான் மெடிசன்ஸ் நம்ம கண்டினியூஸா எடுத்தாலும், சுகர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் கவனம் செலுத்த வேண்டியது உணவு முறைகள் தான். ஸோ அந்த வகையில முக்கியமாக ஒரு 5 வகை உணவுகள் எது சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது, நரம்புகள் பலப்படுவதற்கும், நம்ம உடலோட தசைகள், சிலருக்கு சுகர் இருந்துச்சுன்னா தசைகள் ரொம்ப லூஸா ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம தசைகள் இறுக்கம் அடைவதற்கும், முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயதை கடந்து சுகர் இருக்குன்னா கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி தொடர்பான பிரச்சனைகள், நரம்புகள் பலவீனமாகிறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு சத்தான உணவுகள், அதே சமயம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சிறுதானிய வகைகள். இந்த சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கும், கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும், சுகர் லெவல் நமக்கு நல்லாவே பேலன்ஸ் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த சிறுதானியங்கள், மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயுமே முக்கியமா பார்த்தோம்னா திணை, சாமை, கேழ்வரகு, குதிரைவாலி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு 4 நாட்களாவது காலையிலயோ இல்ல இரவு நேரத்திலயோ நம்ம உணவை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுல பொங்கல் வகைகளோ இல்ல அடை மாதிரியோ, உப்மா, புலாவ், இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்டே சிறுதானியங்கள்ல எடுக்கும்போது நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சிறுதானிய வகைகள், நம்மளுடைய நாட்டு அரிசி வகைகள், இதுல சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடல்ல சுகர் லெவலை நல்லாவே கட்டுக்குள்ள வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைக்க வைக்க நமக்கு நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிறுதானிய வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமா இந்த பழங்கள் சாப்பிட்டா நமக்கு சுகர் லெவல் குறையுமா, என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இதுவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரியான பழ வகைகள் எடுத்தா நல்லது? நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த வாழைப்பழம் சாப்பிடலாமா, சுகர் லெவலை பொறுத்து அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாழைப்பழமா இருக்கட்டும், இல்ல பேரிச்சை, டேட்ஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான். அப்போ வாழை அப்படின்னு சொல்லும்போது இரவு நேரத்துல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சுகர் லெவல் ஒரு 250, 200, 250க்கு மேல இருக்குன்னா கண்டிப்பாக வாழை எடுக்கிறத தவிர்க்கணும். அதை தாண்டி நீங்க வாழை எடுக்கணும்னா சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வாழை, ஏலக்கியோ இல்ல பேயன், கற்பூர வாழை, இந்த மாதிரி வாழையை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமா இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளை ரொம்ப சிறந்தது, கொய்யா ரொம்ப சிறந்தது. இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொல்றதும், கொய்யா இலைகள் டீ மாதிரி குடிக்கிறது, மாதுளை இலைகள், மாதுளை மேல இருக்கக்கூடிய தோல் ஓடு, இது எல்லாமே நம்ம கஷாயமாகவும் குடிக்கும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையுது. அதுக்கு அடுத்தது முக்கியமாக பப்பாளி, மறக்காம பப்பாளியும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப இனிப்பா இருக்கக்கூடிய, இப்போ நிறைய பேர் கேட்கிற விஷயம், மேம் இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, நான் சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா, ஸோ கண்டிப்பாக மாம்பழம் அப்படின்னு சொல்றது வாழைக்கு சொன்ன அதே விஷயம்தான். மாவோ இல்ல பலாப்பழமோ சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா நமக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி சாப்பிடணும். இரவு நேரத்துல சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டு பகல் நேரங்கள்ல சுகர் லெவலை பொறுத்து நம்ம மாம்பழமோ இல்ல பலாவோ கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வேறு என்ன பழ வகைகள், இந்த பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக உணவு முறையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த கீரை வகை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல்ல ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடியது. ஃபைபர் அப்படின்னு சொன்னா நார்ச்சத்து. இப்போ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய
கீரை வகைகளை கூட்டு மாதிரியோ இல்ல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு அடை அப்படின்னு சொல்லுவோம். முருங்கைக்கீரை, கேழ்வரகு சேர்த்து, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து அது அடை மாதிரி சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல்ல நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைந்திருக்கு, பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறந்த உணவு அப்படின்னா இந்த கேழ்வரகுல முருங்கை கீரை சேர்த்து நம்ம அடை மாதிரி செய்து சாப்பிடும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து முக்கியமாக இந்த காய்கறி வகைகள்ல எது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக 4வதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காய்கறி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டு காய்கறிகள் ரொம்ப முக்கியங்க. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் கிட்னி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் சௌச்சௌ, நூக்கல், சுரக்காய், வாழைத்தண்டு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது சிறுநீரகங்களுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஜூஸா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை வந்து தவிர்த்துக்கணும். ஸோ ஜூஸ் நம்ம சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை சாப்பிட்றோம் இல்லை வெஜிடபிள்ஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைத்து அப்படியே நம்ம சாலட் மாதிரி சாப்பிடும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, இதற்கு அடுத்தது வேறு என்ன உணவு சாப்பிடலாம்? கஞ்சி வகைகள்ல மிக சேர்ந்து ரொம்ப ஈஸியா இதை நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய கஞ்சி வகைகளை நம்ம சாப்பிடலாம். கஞ்சி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சாப்பிடலாம்? இந்த கஞ்சி வகைகள்னு சொல்லும்போது கொள்ளு கஞ்சி ரொம்ப சிறந்தது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப சிறந்தது. இந்த கொள்ளு கஞ்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து கொஞ்சம் அரிசி வகையை எடுத்துக்கணும். ஸோ புழுங்கல் அரிசியே ஓகே தான். இதுல இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா கொள்ளு அதுல பாதி அளவு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே லேசா வறுத்து மிக்சியில நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். குறை குறைப்பா எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி இதனோட கொஞ்சமா நம்ம வந்து பூண்டு, சீரகம், பாதி அளவு உப்பு சேர்த்து இந்த கஞ்சியை குடிக்கும்போது சர்க்கரை நோயால் வரக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். ஸோ அதிகமான உடல் பருமன் இருக்கு, நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை நம்ம சரி செய்யலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 வகையான உணவுகளும் சர்க்கரை நோயை நமக்கு நல்லாவே குணமாக்கும். இதை தாண்டி மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது மதுமேக குடிநீர் சூர்ணம் பயன்படுது. இதுல முக்கியமாக நிறைய மூலிகைகள் நமக்கு இருக்கு. மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுல முக்கியமாக பார்க்கும்பொழுது திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3மே சேர்ந்திருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மதுமேக கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் ஸ்பெஷலா இருக்கு. இந்த மதுமேக கற்பம் பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பல வருஷமாக இந்த மதுமேக கற்பத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சித்த மருந்தகங்கள்லயும் இது வந்து கிடைக்கும். ஸோ மதுமேக கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஸ்பெஷலா சுகர் லெவல் அதிகமா இருக்கிறவங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதை வந்து நம்ம வெந்நீர்ல கலந்து இல்ல மோர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சுட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், சுகர் லெவல் நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சுகர்னால வரக்கூடிய சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கை காலில் வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இந்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணும்போது கூடிய விரைவில் நமக்கு சர்க்கரையோட அளவு நல்ல ரிசல்ட் குறைந்து வர்றதை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.